அவர்களின் மீதும் அவர்களை சற்றும் இஸ்லாமில் பின்பற்றி வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், நன்னடியார்கள், குறிப்பாக நாம் நம்மை சார்ந்தோர் அனைவரின் மீதும் என்றென்றும் குன்றாம் என்றென்றோடுமாக இல்லாமல்ல ரபுல் ஆலமீன் மிக்க இந்த ஜும்மாவுடைய நாளில் நாம் செய்கின்ற அமல்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வானாக. இந்த ஜும்மாவுடைய நாளில் நாம் செய்கின்ற துஆக்களை எல்லாம் அங்கீகரிப்பானாக. இந்த ஜும்மாவுடைய நாளில் எல்லாம் அருளுகின்ற, அவன் இறக்குகின்ற எல்லா செயல்களையும் பறக்கத்துகளையும் முழுமையாக அடைந்து அதை அனுபவிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் மாற்றி அருள் புரிவானாக. ஆமீன். இனிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சமுதாயத்தில் சில விஷயங்களை ஒரு போர்க்கால நடவடிக்கை அப்படின்ற அடிப்படையில் துரிதமாக சீக்கிரமாக செயல்படுத்த வேண்டும். எப்படி ஆன்மீக கடமைகளுக்கு நாம் ஆர்வம் காட்டுறோமோ, முக்கியத்துவம் கொடுக்குறோமோ, அதே நேரத்தில் சில விஷயங்கள் மீது நாம் ஆர்வம் காட்ட வேண்டும். குறிப்பாக சமுதாயத்தினுடைய வாலிப பருவம், பெண்கள் அல்ல, இந்த இளைஞர்கள், வாலிப பருவத்தினர்கள், அவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே தன் வீட்டில் இருக்கக்கூடிய வாலிபர்கள், அவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நாம் செய்ய வேண்டிய சீர்திருத்தம் என்ன, எப்படி அவங்கள நாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம், மார்க்கம், குரான், ஹதீஸில் அல்லாஹ் தஆலா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அவர்களை உருவாக்குனாங்க. இப்போ நாம் இருக்கக்கூடிய இந்த சூழலில் ஒரு பெரிய ஒரு ஆபத்தை நோக்கி நம் அடுத்த தலைமுறையினர்கள் பயணித்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு பக்கம் போதை வஸ்துக்கள், ஒரு பக்கம் டிஜிட்டல் போதை அப்படின்ற ஒரு விஷயத்தில் பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா சிக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் வயது வரம்பு கிடையாது. வாலிப பருவத்தை தாண்டி நம்முடைய அடுத்த தலைமுறையினர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு டிஜிட்டல் அடிக்ஷன், அதாவது மின்மயமாக்கப்பட்ட ஒரு போதை அப்படின்ற ஒரு விஷயத்தில் நம்ம பிள்ளைகள் எல்லாம் விழுந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த விஷயத்துல இருந்து நம்ம பிள்ளைகளை, குறிப்பாக வாலிபர்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் நாம் மீட்டெடுக்க வேண்டிய ஒரு கட்டாயமான ஒரு சூழலில் நாம் இருந்துக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா அந்த தலைமுறையினர்களை நாம் தவற விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம் சமுதாயம் என்பது ஏற்கனவே நம்ம முன்னேறி வருகின்ற அந்த விஷயத்தில் கொஞ்சம் பின்தங்கி தான் இருக்கிறோம், முயற்சி செய்கிறோம். ஆனால் அந்த சமுதாயத்தை, அந்த கட்டமைப்பை அல்லது இந்த டிஜிட்டல் போதையிலிருந்து அவங்கள மீட்டு எடுக்கலை அப்படின்னு சொன்னால் இன்னும் ஒரு அகல பாதாள குழிக்குள்ள நம்ம சமுதாயம் போய் விழுந்துரும். அந்த அளவுக்கு ஒரு பக்கம் இந்த மாதிரியான டிஜிட்டல் போதை, ஒரு பக்கம் கலாச்சார சீரழிவு, அந்த பிள்ளைகளினுடைய வாலிப பருவத்தினருடைய அந்த நடைமுறை அல்லது நடை பாவனை, இதுவெல்லாம் பார்க்கின்ற பொழுது அல்லது சில விஷயங்கள் நடக்கின்ற பொழுது, கேள்விப்படுகின்ற பொழுது ரொம்ப வருத்தத்திற்குரிய விஷயங்களாக இருக்கின்றது. ஏன்னா வாலிபர்கள், இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் வாலிபம் என்பது அல்லாஹு தஆலா குவ்வா, ஒரு மிகப்பெரிய சக்தி அப்படின்னு குர்ஆன்ல அல்லாஹு தஆலா அறிமுகப்படுத்துகின்றார். சமுதாயத்தினுடைய முதுகெலும்புகள் அப்படின்னு சில கருத்து கணிப்புகள் அல்லது சில தலைவர்கள் தாங்கள் வெளியிடக்கூடிய கருத்து, வாலிபர்கள் தான் அந்த சமுதாயத்தினுடைய முதுகெலும்பு. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நாளைக்கு மறுமையில் அல்லாஹு தஆலா ஒரு 7 நபர்களுக்கு அல்லாஹு தஆலா அரிசிக்கு கீழே நிழல் தருவான் அப்படின்னு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மறுமையினுடைய உச்சகட்ட பதவியாக அரிசிக்கு கீழே நிழல் தரக்கூடிய 7 நபர்கள்ல ஒரு ஆள் யாருன்னு சொன்னா வாலிபத்தை அல்லாஹ்வினுடைய தியானத்தில், அல்லாஹ்வினுடைய பாதையில் தன்னுடைய பயணத்தை அமைத்து கொண்ட வாலிபன் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாலிபம் குறித்து அரிசிக்கு கீழே நிழல் கிடைக்கும் அப்படின்ற ஆன்மீகத்தினுடைய உச்சகட்ட வழிகாட்டுதலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. இப்ப இந்த அப்படிப்பட்ட சமுதாயம் எந்த பாதையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள், நாம நம்ம வீடுகளில் எப்படிப்பட்ட நடைமுறையை கடைபிடிக்கணும், சமுதாயத்தில் நாம செய்ய வேண்டிய செயல்கள், இதுவரும் பயான் பேசுறதுனால என்னுடைய பொறுப்பு,
அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய சில நபர்களுடைய பொறுப்பு, அல்லது சமுதாயம் சார்ந்திருக்கின்ற தலைவர்கள், நிர்வாகிகள், அல்லது இயக்கம் சார்ந்த தலைவர்கள், நிர்வாகிகள், அவர்களுடைய பொறுப்பு அப்படின்னு நாம் சர்வசாதாரணமாக கடந்து சென்று விடக்கூடிய ஒரு காரியம் அல்ல. நமக்கே தெரியும், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள், குறிப்பாக வாலிபர்கள், அவங்களுடைய போக்கு எப்படி இருக்குது, அவங்க எதை நோக்கி பயணிக்கிறாங்க, எதை முன்னுதாரணமாக எடுக்கிறாங்க, எதை பார்த்து என்ன செய்யறாங்க, தங்களை எப்படியே அடிபணிந்து கொள்கிறார்கள் அப்படின்ற விஷயத்துல ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய விஷயம் இது. குர்ஆன்ல அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க செய்த புரட்சி நமக்கெல்லாம் தெரியும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க முதலாக அல்லாஹு தஆலா சிலை வணக்கத்திற்கு மத்தியில அல்லாஹு தஆலா தான் இறைவன், நீங்கள் வணங்கக்கூடியதெல்லாம் சிலைகள் அப்படின்ற ஒரு புரட்சியை ஏற்படுத்துகின்ற பொழுது அந்த வரலாற்றை குர்ஆன்ல சொல்லுகின்ற ரப்புல் ஆலமீன் சமிஅனா ஃபதன், அந்த வரலாறு எப்படி ஆரம்பிக்கும்னு சொன்னா, ஒரு வாலிபன் ஒரு வாலிப வயதை சார்ந்த ஒரு நபர் பேச நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். அவர் தான் புரட்சியை ஏற்படுத்தினார். ஒரு வாலிபர் புரட்சியை ஏற்படுத்துகிறார். ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை தவறாமல் ஓத வேண்டும் அப்படின்னு சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அடையாளம் காட்டி தரப்பட்ட அந்த சூரத்துல் கஹஃப், குகைவாசிகள் என்பவர்கள் ஒரு வாலிப பருவத்தை சார்ந்தவர்கள். இஸ்லாத்தினுடைய வெற்றிக்கு பின்னால் ஏராளமான இளைஞர்கள் தங்களுடைய பங்களிப்பை முன் சென்ற தலைமுறையினர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். நமக்கே தெரியும், நம்ம வாலிப பருவத்தில் எப்படியெல்லாம் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட உருவாக்கத்தில் நாம் அர்ப்பணித்துக் கொண்டோம், நம்முடைய பிள்ளைகள் எப்படி அர்ப்பணிக்கின்றார்கள், நம்முடைய பேர பிள்ளைகள் எப்படி அர்ப்பணிக்கின்றார்கள் அப்படின்ற விஷயத்துல கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு கவிதை ஒன்று சொல்லப்படும், வாலிப பருவம் என்பது அது கற்பூர பருவம், பத்த வச்ச உடனே பத்தி கொள்ளும் பருவம் வாலிப பருவம். இன்னைக்கு அப்படிப்பட்ட பருவத்தினர்கள் என்ன செய்யறாங்கன்னா, வெளியிலங்கமான வஸ்துக்களுக்கு அடிமையாகி போதை பொருளுக்கு அடிமையாவதை தாண்டி ஒரு டிஜிட்டல் போதைக்குள்ளாக, அதாவது செல்போன் அல்லது அதில் வரக்கூடிய சமூக வலைதளங்களுக்கு அடிமையாகி போதையால் அடிமையாகக்கூடிய அளவுக்கு நம் சமுதாயத்தினர்கள் உருவாகி வருகின்றார்கள். வாழ்க்கையை மனிதன் எளிமையாக வாழுவதற்காக வேண்டி கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்மார்ட் போனும் அதே போன்று கண்டுபிடிக்கப்பட்ட இணையதளங்களும் அப்படியே என்ன செய்துன்னு சொன்னா, இந்த பருவத்தினர்களை தன் வசப்படுத்தி அவர்களுடைய சிந்தனையையும் அவர்களுடைய ஆன்மீக உணர்வையும் மழுங்கடித்து வருகின்றது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இஸ்லாமிய மார்க்கத்தில் அல்லாஹ் தஆலா கடமையாக்கி இருக்கின்ற அந்த கடமைகளை கொஞ்சம் உளவியல் ரீதியாக கொஞ்சம் ஆழமாக சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னால், மனிதனுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய டொப்பமைன் அப்படின்ற சுரப்பிகள் எல்லாம் அல்லாஹ் தஆலா கடமையாக்கிய இபாதத்துகளில் அதிகமாக சுரக்குது. தொழுகை எடுத்துக்கிறோம், நோன்பு எடுத்துக்கிறோம், அதே போன்று அதிகப்படியான நஃபிலான வணக்கங்கள், தஹஜ்ஜத் மாதிரியான தொழுகைகளில் தான் மனிதனுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய சுரப்பி அப்படின்னு மூளையில் ஒரு சுரப்பி சுரக்கும், அதுக்கு டொப்பமைன் சொல்லுவாங்க. அது இந்த மாதிரியான இபாதத்துகளில் தான் என்ன செய்யும் சொன்னால் அதிகமாக சுரக்கும். ஆனால் அடுத்த தலைமுறையினர்கள், வாலிப பருவத்தினர்கள் அந்த டொப்பமைனை, மகிழ்ச்சியை தரக்கூடிய அந்த சுரப்பியை எதில் தேடுறாங்கன்னு சொன்னால் இந்த மாதிரியான இணையதளங்களிலும் ஸ்மார்ட் போன்களில் தான் அது இருக்குது அப்படின்ற ஒரு போலியான நம்பிக்கையில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய வாலிப பருவத்தினர்கள் அப்படின்ற தாண்டி சின்ன குழந்தைகளும் அப்படி தான் நாம் நம்ம அந்த குடும்பத்தினுடைய சூழலை நாம் உருவாக்கி வச்சிருக்கிறோம். நம்ம வெளியூரில் நம்ம ஊரில் இதே நிலைமை தான். கல்வியில் சரியான பாதையை தேர்ந்தெடுக்க தெரியாத அதிகமான இளைஞர்கள் உருவாகி வரக்கூடிய ஒரு மஹல்லாவாக நம்முடைய மஹல்லா மாறிடுச்சு. பெரிய பெரிய நிறுவனங்களில் பெரிய பெரிய நுழைவுத் தேர்வுகளை எழுதக்கூடிய பிள்ளைகளை நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா, வெறும் ஒரு ஒற்றை இலக்க எண்ணிக்கைகளுடைய மாணவர்கள் மட்டுமே என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், பெரிய பெரிய நிறுவனம் அந்த உயர்கல்வி சார்ந்த அந்த விஷயத்தில் எப்படி பயணிக்கிறாங்க அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்கணும். வெறும் ஒற்றை இலக்கமுடைய நபர்கள், மாணவர்கள் மட்டுமே இந்த மாதிரியான விஷயத்தை என்ன செய்கிறாங்கன்னு நோக்கி பயணிக்கிறாங்க. இன்னொரு புறம் பட்டப்படிப்பு படித்தவர்கள் எல்லாம், வாலிபர்கள் எல்லாம் ஒரு காலம் இருந்துச்சு, நமக்கெல்லாம் அந்த வளைகுடா நாடுகள் கை கொடுத்தது, இந்த கல்ஃப் கண்ட்ரிஸ் நமக்கு கை கொடுத்துச்சு. அதே பாணியில தான் அடுத்த தலைமுறையினர்களும் பயணிக்கிறாங்க. வருத்தத்திற்குரிய விஷயம், சில நபர்களுடன் கலந்து ஆலோசிக்கும் பொழுது சில விஷயங்கள் தெரிய வந்துச்சு. அந்த கல்ஃப் கண்ட்ரிஸை தவிர்த்து மற்ற நாடுகள் எல்லாம் நிறைய ஓப்பனிங்ஸ் கொடுக்குறாங்க பட்டதாரிகளுக்கு. ஆனால் அது சம்பந்தமா எப்படி தேடணும் என்கின்ற தேடல் குறித்த விழிப்புணர்வு இல்லாமல் நம்ம தலைமுறையினர்கள் இருக்கிறாங்க. உலகளாவிய அளவில் வேலைகளை தரக்கூடியதுக்கு சில இணையதளங்கள் உண்டு, லிங்க்டின், அதே மாதிரி நாக்ரி, அந்த மாதிரியான சில இணையதளங்கள் வந்து கல்ஃப் கண்ட்ரிஸ், அதாவது வளைகுடா நாடுகளை தாண்டி மற்ற நாடுகளில் அதிகமாக இருக்கக்கூடிய வேலைகளை அறிவிக்கக்கூடிய ஒரு இணையதளம்.
வருத்தத்திற்குரிய விஷயம். அது குறித்து நம்ம வாலிபர்கள்ட்ட பேசும்பொழுது அப்படின்னு ஒன்று இருக்குதான்னு கேட்குறாங்க. அந்த அளவிற்கு தான் அவர்கள் கல்வி சார்ந்தும் சரி அல்லது ஆன்மீகம் சார்ந்தும் சரி எல்லா விஷயத்திலும் என்ன செய்யறாங்கன்னா ஒரு கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கையில நம்ம இளைய தலைமுறையினர்கள் ஏதோ ஒரு வகையில நாம பயணித்துக் கொள்ளலாம் என்கின்ற ஒரு இலக்கு இல்லாமல் பயணிக்கக்கூடிய ஒரு சமூகமாக நம் வாலிப சமூகம் மாறி வருவது வருத்தத்திற்குரிய விஷயம். இன்னும் கொஞ்சம் ஆழமா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, சுற்றுப்புற கிராமங்கள் எல்லாத்திலேயுமே இது குறித்து நிறைய விழிப்புணர்வு வந்துருச்சு. சென்ற மாதம் ஏப்ரல் 14ஆம் தேதி தேசிய ஒரு தினம், அதாவது சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர் பிறந்த தினத்தை சுற்றுப்புற கிராமங்கள் எல்லாத்திலையுமே நீங்க விசாரிச்சிங்கன்னா தெரியும். இன்னும் அந்த பதாகைகள் எல்லாம் அப்படியே இருக்குது. அந்த கிராமங்கள்ல இது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக வேண்டி பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, இந்த மாதிரியான போட்டிகள் நடத்தி இந்திய அரசியலமைப்பு சட்டம் குறித்த விழிப்புணர்வு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அந்தந்த கிராம மக்கள், இன்னும் இதான் அதுல டெவலப்பான கிராமம் கிடையாது, வளர்ந்து வரக்கூடிய கிராமங்கள், அந்தந்த கிராமங்களில் கூட அது குறித்த விழிப்புணர்வு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா தங்களுடைய அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சில போட்டிகள் நடத்தப்பட்டு மாணவர்களுக்கு மத்தியில விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு மத்தியில எல்லா விஷயங்களும் கையில் கொடுக்கப்பட்டு அதை உண்ணாத ஒரு சமூகமாக என்ன செய்யறோம்னு சொன்னா நம் சமூகம், நம் ஊர் மாறி வருவது என்பது வருத்தத்திற்குரிய விஷயம். நம்ம போட்டிகள் நடத்துறோம், அது வரவேற்கத்தக்கது தான். ஆனால் அறிவு சார்ந்த முன்னேற்றம் என்பது பிற சமூகத்துல அல்லது பிற கிராமங்கள்ல அவங்க எந்த அளவுக்கு அதை முன்னெடுத்து கொண்டு போகிறார்கள், நாம எதுல தவற விடுகின்றோம், இதுல நான் மட்டும் பொறுப்பு கிடையாது. வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பெரியவர்களும் அடுத்த தலைமுறையினருக்கான வழிகாட்டி. இப்ப நான் என் வீட்டில் இருக்கக்கூடிய வாலிப பருவத்தை மாற்றுவதற்கு, அவர்களுக்கு சரியான விஷயத்தை கற்றுக் கொடுப்பதற்கு நான் எடுத்த முயற்சி என்ன அப்படின்றத எல்லாருமே என்ன செய்யணும்னு சொன்னா சிந்தித்து பார்க்க வேண்டும். நாலேஜ் டே இன் இந்தியா ஏப்ரல் 14 நீங்க நெட்ல போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த தினத்துல சுற்றுப்பட்டாரத்தில் எல்லா கிராமத்திலையும் போட்டி நடந்துச்சு. எந்த அளவிற்கு அவர்கள் விழிப்புணர்வோடு இருக்கின்றார்கள், எல்லா விஷயங்களும் கொடுக்கப்பட்ட நம் சமூகம் நாம் எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்றத நாம சிந்தித்து பார்க்க வேண்டும். வாசிப்பு குறைபாடு இல்லை, நம் வாசிப்பு குறைபாடுடைய சமூகமாக எதையும் எளிதில் அடைய வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய சமூகமாக இஸ்லாமிய சமூகம் மாறி வருகின்றது. குறிப்பாக வாலிப பருவம். ரோம பேரரசின் ஏற்றமும் வீழ்ச்சியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் அவர் பதிவு செய்கின்றார், ரோம பேரரசு அந்த காலத்தில் இருந்த பேரரசுகள்ல மிகப்பெரிய வல்லரசு. அந்த வல்லரசு நாடு எப்படி வீழ்ந்தது அப்படின்ற அந்த காரணத்தால் அந்த ஆசிரியர் அந்த புத்தகத்துல ஒரு விஷயத்தை பதிவு செய்கின்றார். ரோம பேரரசு உலகத்தினுடைய மிகப்பெரிய சாம்ராஜ்யங்களில் ஒன்றாக இருந்தது. அதை வீழ்த்துவதற்கு அதனுடைய எதிரிகள் எடுத்த சூழ்ச்சி என்னன்னு சொன்னா, அந்த சமூகத்தில் இருக்கின்ற வாலிபர்களுக்கு மத்தியில மதுவையும் ஆடம்பரத்தையும் கேளிக்கைகளையும் பரவவிட்டார்கள். அப்படியே அந்த மதுவிற்கும் ஆடம்பரத்திற்கும் கேளிக்கைக்கும் அடிமையாக போன அந்த வாலிப சமூகம் அப்படியே அடிமையானது. உலகத்தினுடைய மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக இருந்த அந்த ரோம பேரரசு வீழ்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோம பேரரசினுடைய வீழ்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புத்தகத்துல அந்த ஆசிரியர் பதிவு செய்கின்றார். அதுக்கும் நமக்கு சமுதாயத்துக்கும் என்ன சம்பந்தம்? நம்ம எந்த அளவுக்கு மறைமுகமாக, வெளிப்படையாக விஷயங்களை தாண்டி மறைமுகமாக நம் சமுதாயத்தினுடைய வாலிபர்கள் எந்த அளவிற்கு குறிவைக்கப்படுகிறார்கள் அப்படின்றத நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். 1857 அதுக்கு முன்னாடி இஸ்ரேல் தனி நாடு கிடையாது. 1857 தான் இஸ்ரேல் தனி நாடாக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டமைப்பு உருவாகுது. அப்ப ஹாட்டில் அப்படின்னு சொல்லக்கூடிய யூத பாதிரியா அவர் ஒரு புத்தகத்தை எழுதுறாரு. அரபியில கூட அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு, தௌலத் பனி இஸ்ராயில் அப்படின்ற புத்தகம். அந்த புத்தகத்தில் என்ன செய்யறாருன்னு சொன்னா, யூதர்களுக்கு தனி நாடு உருவாக வேண்டும், அந்த நாட்டினுடைய எல்லைகள் எல்லாம் இப்படி இருக்க வேண்டும், அந்த நாட்டினுடைய மேப் இப்படி இருக்கணும், உலகத்தில் இருக்கக்கூடிய யூத பாதிரியார்களுக்கு மட்டும் என்ன செய்யறாரு, இவர் ஒரு புக்கை எழுதி அனுப்பி வைக்கிறார். அனுப்பி வச்ச உடனே சுவிட்சர்லாந்துல ஒரு கூட்டம் கூட்டப்படுகின்றது. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா யூத பாதிரியார்களும் அங்க வரணும் அப்படின்ட்டு. சில திட்டங்களுக்காக சில கூட்டங்கள் கூட்டப்படலாம். அதே மாதிரி ஒரு வீடு உருவாகணும்னா அதுக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட் அல்லது அதுக்கான ஒரு மேப்பு அல்லது அதுக்கான திட்டங்கள் வைத்து சில பிளானை நம்ம பார்த்துருக்கலாம். ஆனா ஒரு நாடு உருவாக வேண்டும் என்று திட்டம் தீட்டிய முதல் கூட்டத்தினர் யாருன்னு சொன்னா யூத கூட்டத்தினர்கள் தான். தங்களுக்கு தனி நாடு. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாதிரியார்களும் வந்துட்டாங்க.
வந்த உடனே அந்த கூட்டத்தில் வச்சு அந்த புத்தகத்திற்கான விளக்கங்கள் சொல்லப்படுது. யூதர்களுக்கு என்று இஸ்ரேல்னு தனி நாடு உருவாகணும், அதனுடைய எல்லைகள் இப்படி இருக்கணும், அதனுடைய கட்டமைப்பு இப்படி இருக்கணும் அப்படின்ட்டு. அவ உருவாக்கப்பட்ட அந்த நாடு எங்க இருக்குன்னு சொன்னா இஸ்லாமிய நாடுகளுக்கு மத்தியில் இருக்குது. பலஸ்தீனம், சிரியா, ஜோர்டான் இதுக்கு மத்தியில தான் என்ன செய்யுதுன்னு சொன்னா யூத இஸ்ரேல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாடு உருவாகுது. அந்த கூட்டத்தில் வந்து அறிஞர்கள் எல்லாம் ஒரு கேள்வி கேட்கிறாங்க. நம்ம நாட்டை கொண்டு போய் இஸ்லாமிய நாடுகளுக்கு மத்தியில் வைக்கிறோம், சுத்தி இஸ்லாமிய நாடுகள் தான், யாரும் நம்மளை அங்கீகரிக்க மாட்டாங்க, அப்ப பிரச்சனைகள் நிறைய வருமே அப்படின்னு நிறைய கேள்விகள் வருது. அதையும் புத்தகமா இருக்குது. புரோட்டோ கேஸ்ட் ஆஃப் வாய்ஸ் ஜியானிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம். அந்த புத்தகத்துல அந்த அறிஞர்கள் எல்லாம் கேள்வி கேட்கிறாங்க. நீ கொண்டு போய் நம்ம நாட்டை கொண்டு போய் முஸ்லீம் நாடுகளுக்கு மத்தியில வைக்கிற, அவங்க எப்படி அதை ஏற்றுக்கொள்வார்கள், குறிப்பாக அந்த நாட்டில் இருக்கக்கூடிய வாலிபர்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்ற கேள்வி வைக்கப்படுது. அப்போ அந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டதுதான் 2 விஷயங்களை நாம என்ன செய்யணும்னு சொன்னா இஸ்லாமிய வாலிபர்களுக்கு மத்தியில் நம்ம பரப்பி விட்டுறோம். 2 விஷயத்தோடும் அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த நாடுகள் எல்லாம் வீழ்ந்துடும். நாம தனி நாடு உருவாக்கி நாம தனிப்பட்ட முறையில செயல்படலாம். முதல் விஷயம் என்ன செய்யணும்னு சொன்னா இஸ்லாமியர்களுடைய கலாச்சார வாழ்க்கையிலிருந்து முஸ்லிம் இளைஞர்களை திருப்பணும். இதுதான் அவங்க கையில் எடுத்த முதல் விஷயம். இஸ்லாமிக் கல்ச்சர் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய கலாச்சாரத்திலிருந்து இஸ்லாமிய வாலிபர்களை நாம திசை திருப்பி விடணும். இதுதான் நாம செய்ய வேண்டிய முதல் விஷயம். அப்படி உருவாக்கப்பட்டது தான் இன்னைக்கு நம்ம பிள்ளைகள்ட்ட இருக்கக்கூடிய இந்த கலாச்சார நடவடிக்கை. இந்த இப்போ எல்லாம் முடிவு வெட்டுறாங்கல்ல, இந்த ஒரு மாதிரியான கட்டிங், வி மாதிரியான அமைப்பு அல்லது ஒரு மாதிரியாக முடிவு வெட்டுறாங்கல்ல, இதனுடைய ஆரம்பம் எங்கன்னு நீங்கள் நெட்டில் போயிட்டு ஜெமினியில் அதாவது ஏஐல போய் கேட்டிங்கன்னு சொன்னால் விடல் ஷேஷன் ஹேர் கட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இந்த நடைமுறையை உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியது யூத வம்சாவளியை சார்ந்த ஒரு நபர். பிள்ளைகள் எல்லாம் வீட்டில் ஒரு மாதிரியாக முடிவு வெட்டுறாங்களா, ஒரு பக்கம் முடிவு வச்சு ஒரு பக்கம் அழித்து இப்படி வெட்டக்கூடாதுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஏன் பிள்ளைகளுக்கு இதை யார் சொல்லி கொடுத்தா அப்படின்னு சொன்னால் இதுதான் யூத வம்சாவளியை சார்ந்த விடால் ஷேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபரால் ஒரு பக்கம் அழித்து ஒரு பக்கம் அழிக்கக்கூடிய இந்த நடைமுறை யூத வம்சாவளியை சார்ந்த விடல் ஷேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபரால் உலகத்திற்கு இஸ்லாமிய கலாச்சாரத்திலிருந்து இளைஞர்களை திருப்ப வேண்டும் என்று அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு நடைமுறை தான் இந்த முடிவெட்டுகின்ற நடைமுறை. இப்போ எந்த அளவிற்கு அவங்க அந்த 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 புத்தகத்தை படித்து பார்த்தோன்னா தெரியும் அது என்னென்னலாம் அந்த இளைஞர்களுக்கு மத்தியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று. அப்படி இளைஞர்களுடைய அதாவது இஸ்லாமிய கலாச்சாரத்திலிருந்து இளைஞர்களை வழி திருப்ப வேண்டும் என்று என்னென்ன திட்டங்களை எல்லாம் வகுத்தார்களோ அது எல்லாமே இன்னைக்கு நம்ம சமூகத்தினுடைய வாலிபர்களுடைய கையில் இருக்குது. கரெக்டாக கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. அப்போ அந்த 1857 முதல் விஷயம் என்ன செய்யணும்னு சொன்னா நம்ம இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கக்கூடிய வாலிபர்கள் அவங்களுடைய இஸ்லாமிய கலாச்சாரத்திலிருந்து அவங்களை திருப்பணும். 2வது அவங்களுக்கு மத்தியில சண்டை போட்டுக்கிற மாதிரி என்ன செய்யணும்னா ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை உருவாக்கி கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அவங்கள சிந்திக்க விடக்கூடாது. புதுசா ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகளை சிந்திக்கக்கூடிய ஒரு தலைமுறையினர்கள் நாம உருவாக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நாம தனி நாடாக உருவாகி வருவதில் எந்தவித பிரச்சனையும் இருக்காது அப்படின்ற ஒரு முடிவு செய்யப்பட்டு உலகம் முழுக்க பரப்பப்படுகின்ற விஷயம்தான் இந்த யூதர்களினுடைய விஷயம். பாருங்க, மறைமுகமாக இஸ்லாமியர்களுடைய வாழ்க்கைக்கு உள்ள, குறிப்பாக வாலிப சமூகத்திற்கு உள்ளாக எப்படியெல்லாம் அவர்களை தங்களுடைய கலாச்சாரத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று யூதர்கள் சிந்தித்திருக்கிறார்கள் அப்படின்றத நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு நம்ம சமூகத்துல நீண்ட இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய வாலிபர்களை நம்ம உருவாக்கி கொடுக்கணும். இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு சொன்னா நல்லா படிக்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கையோடு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா வாலிப சமூகத்தினர்கள் பயணிக்கிறாங்க. ஒரு நீண்ட காலமான இலக்கு, நிம்மதியான வாழ்க்கையை சிந்திக்காத ஒரு சமூகமாக குறுகிய காலத்தில் எது எங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் என்கின்ற ஒரு நோக்கத்தில் பயணித்ததன் விளைவாக தான் இன்னைக்கு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இந்த மாதிரியான சோசியல் மீடியா அல்லது இந்த மாதிரியான போதை வஸ்துகள் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அடிமையாக கிடப்பதன் காரணம் என்னன்னு சொன்னா குறுகிய நோக்கத்தோடு செல்லக்கூடிய சமூகமாக மாறிட்டோம். இவங்களுக்கு நாம என்ன சொல்லிக் கொடுக்கணும்? வெறும் பிரச்சனைகளை மட்டுமே பேசக்கூடிய மார்க்கம் அல்ல. இவங்களுக்கு எந்த விஷயத்தை நாம இஸ்லாமிய வாலிபர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய சூழல் நம்ம ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அஹ்ஸனல் கஸஸ், அழகிய வரலாறு அல்லாஹ் தஆலா சொல்லணும்.
அது படிப்பதற்கு மட்டுமல்ல, அல்லது கேட்பதற்கு மட்டுமல்ல, எல்லா விஷயங்களுக்குமான தீர்வாக அல்லாஹு தாலா என்ன செஞ்சிருக்கான்னு சொன்னா, யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு அல்லாஹு தாலா அமைத்ததனால தான் என்ன செய்யறான்னு சொன்னா, அதை எத்தனையோ வரலாறுகளுக்கு மத்தியில் அழகிய வரலாறு என்று அல்லாஹு தாலா அறிமுகப்படுத்துகின்றான். குறுகிய கால விஷயம் இப்ப நமக்கு கிடைச்சிரும், இது கிடைச்சா போதும் அப்படின்னு நாம நினைச்சு அல்லாஹ்வையும் ரசூலையும் மார்க்கத்தையும் நாம் புறந்தள்ளுகின்ற பொழுது, அல்லது இந்த இலக்கை அல்லது குறுகிய காலத்தில் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியை ஓரம் தள்ளிவிட்டு அல்லாஹ்வையும் ரசூலையும் மார்க்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா உங்களை எந்த அளவிற்கு உயர்த்துவான் என்பதை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். அந்த பெண் யாருமே கிடையாது, அரசனுடைய மனைவி யாருமே இல்லை. கதவை அடைத்து கொண்டு ஹைதலக் வா என்று தன்னுடைய இச்சைக்கு இணங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைக்கின்ற பொழுது, ஒரு வாலிபனாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை நாம சிந்திக்கணும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு எல்லா விதமான வாய்ப்புகளும் இருக்கு தவறு செய்வதற்கு. ஆனா அந்த இடத்துல மஆதல்லாஹ், அல்லாஹ் என்னை பாதுகாப்பானாக என்று எல்லா விஷயங்களுக்கு மத்தியிலும் குறுகிய காலத்தில் கிடைக்கக்கூடிய அந்த இன்பத்தை தூக்கி எறிந்து விட்டு அல்லாஹ்விற்கும் மார்க்கத்திற்கும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடிபணிந்ததால் இப்படி நடக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்றதே அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். குறுகிய கால இன்பத்தை தூக்கி எரிஞ்சிட்டு நாம அல்லாஹ்வும் ரசூலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி சிறை தண்டனை அனுபவித்தார்களோ அதே போன்று சில காலங்கள்ல நாம கஷ்டப்படுற மாதிரி தெரியும். மார்க்கத்திற்கும் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறை தண்டனை அனுபவித்தது போன்று நாம கொஞ்ச காலம் கஷ்டப்படுற மாதிரி தெரிந்தாலும் மீண்டும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி அந்த எகிப்தினுடைய அரியணைக்கு அரசராக, அந்த கசானாவினுடைய தலைவராக மாறினார்களோ அதே போன்று அல்லாஹு தாலா குறுகிய காலத்திற்கு பின்னால் உங்களை அல்லாஹு தாலா அரியணையில் ஏற்றுவான் என்கின்ற ஒரு படிப்பினையை அல்லாஹு தாலா நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றின் மூலமாக நமக்கு சொல்லி தருகின்றார். இந்த அளவிற்கு வாலிப சமூகம் நம்ம கொஞ்சம் உஷாரா இருக்கணும், கவனத்தோடு இருக்கணும் அப்படின்றத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பின்னாடி எப்படிப்பட்ட வம்சாவளியை சார்ந்தவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடி 90 வருஷம் கழிச்சு ஸ்பெயினை கைப்பற்றுவதற்காக வேண்டி தாரிக் இப்னு ஜியாத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாலிபர் தங்களோடு சில வாலிபர்களை கூப்பிட்டுக்கிட்டு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா பயணம் போறாங்க ஸ்பெயினை நோக்கி. போற வழியில ஒரு ஊர்ல தங்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுது. அந்த ஊர்ல கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. அந்த கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த பாதிரியார் ஒருவர் அந்த வாலிபர்கள் குறித்து ஒரு விஷயத்தை சொல்றாரு. அந்த கிதாபுகளை பதிவு செய்யப்பட்டிருக்கு. லகது நஸல பினா கௌம், நம்ம ஊருக்கு சில கூட்டத்தினர்கள் வந்திருக்கிறாங்க. ஹபித்து மின ஸமாஇ, அவங்கள பார்த்தா பூமியில உள்ளவங்க மாதிரியே தெரியல. இவங்கள வானத்திலிருந்து இறங்கி வந்திருக்காங்களா, ஐ அம் எம்பவும் இல்லை, அல்லது பூமியிலிருந்து முளைத்த வாலிபர் கூட்டமா என்று ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் முஸ்லிம் வாலிபர்களை அடையாளப்படுத்துகின்ற அளவிற்கு அவர்கள் வாழ்ந்தார்கள். அதனுடைய விளைவாக தாங்கள் சென்ற பயணத்தில் எல்லா பயணத்திலும், அரசியலாக இருக்கட்டும், ஆன்மீகமாக இருக்கட்டும், போராக இருக்கட்டும், எல்லா பயணத்திலும் அவர்கள் வெற்றி பெற்றதன் காரணம் என்னன்னு சொன்னா இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்ததன் விளைவுதான். இந்த வாழ்க்கை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் சரியான முறையில் வாழுறாங்களா அப்படின்னு சிந்திச்சு பார்க்கணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் லகத் கான ஃபீ இப்ராஹீம உஸ்வா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில ஒரு முன்னுதாரணத்தை அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறான். இந்த வரலாறுகளை வாலிபர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில என்ன முன்னுதாரணம் மக்களும் தெரியும். நம்ரூத் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசன் தூக்கி நெருப்பு குண்டத்துல போட்ட உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. வந்து உங்களுக்கு ஏதாச்சும் உதவி இருக்குதான்னு கேட்கும்போது இல்லை, உங்கள்கிட்ட எனக்கு எந்த உதவியும் இல்லை, என்ன படைச்ச ரப்பிட்ட நான் உதவி கேட்டுக்கிறேன் அப்படின்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்யறாங்கன்னா அல்லாஹு தஆலாவிடம் உதவி கோரினார்கள். வந்த உதவியை மறுத்துட்டாங்க. இப்போ இந்த விஷயத்திலிருந்து வாலிபர்கள் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும், தனக்காக எந்த சூழல் வந்தாலும் அல்லாஹ்வை முன்னிறுத்துகின்ற பொழுது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களே இருந்தாலும் எனக்கு அல்லாஹ் தான் வேணும் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கொள்கையை அல்லாஹு தஆலா மீது உண்டான நம்பிக்கையை முன்னிறுத்தியதன் விளைவாக அல்லாஹு தஆலா என்ன செஞ்சான்னு சொன்னா சுட்டெரிக்கக்கூடிய நெருப்பையும் அல்லாஹு தஆலா மலராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மாற்றி கொடுத்தான். அப்ப எந்த விஷயத்திற்காகவும் தன்னுடைய இஸ்லாமிய பாரம்பரியத்தை, கொள்கையை இழக்காத ஒவ்வொரு வாலிபருக்கும் அல்லாஹு தஆலா இதுல ஒரு பாடத்தை வச்சிருக்கிறான். நாம எக்காரணத்தை கொண்டும் எந்த சூழலிலும் நம்முடைய பாரம்பரியத்தை இழக்காமல் அல்லாஹு தஆலாவிற்கு முன்னுரிமை கொடுக்கின்ற பொழுது நம்மளை தூக்கி நெருப்பில் போட்டாலும் அல்லாஹு தஆலா அதை மலராக மாற்றி தருவான் அப்படின்ற பாடத்தை நம்ம சமுதாயத்தினுடைய வாலிபர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஆள் தான்,
அவங்களை பத்தி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும் பொழுது காண உம்மா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சமுதாயமாக வாழ்ந்தார்கள் அப்படின்னு. ஒரு ஆள் எப்படி ஒரு சமுதாயமாக வாழ முடியும்? இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் இருக்கிற வாலிபர்கள் என்ன செய்யறான்னு சொன்னா, ஒரு குரூப்பா இருந்துக்கிட்டு நம்ம ஏதாச்சும் தனியா செஞ்சோன்னு சொன்னா நம்மள தனியா ஒதுக்கிடுவாங்க. அல்லது இஸ்லாமிய நெறிப்படி நாம் வாழுகின்ற பொழுது நமக்கு நண்பர்கள் சேர மாட்டார்கள். அல்லது இஸ்லாமிய நெறிப்படி நாம் வாழுகின்ற பொழுது சமூக வலைத்தளங்கள்ல இருந்து அதிகமான ஃபாலோவர்ஸ் வராது, அல்லது அதிகமான விருப்பங்கள் லைக்ஸ் வராது. அப்படின்ற காரணத்திற்காக வேண்டி நம்முடைய இஸ்லாமிய பாரம்பரியத்தை தூக்கி வைக்கின்ற இளைஞர்களுக்கு மத்தியில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எல்லாரும் தன்னுடைய தந்தையை எதிர்த்தார்கள், ஒட்டுமொத்த சமூகத்தையும் எதிர்த்து தனி ஆளாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொள்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இஸ்லாமிய பாரம்பரியத்திற்கும் கலாச்சாரத்திற்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்ததனால அல்லாஹ் தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனி ஆள் அல்ல, ஒரு சமுதாயம் என்று அல்லாஹ் தஆலா அறிமுகப்படுத்துகின்றான். அதே போன்றுதான் வாலிபர்களே, எந்த விஷயம் நமக்கு எதிராக நின்றாலும் இஸ்லாமிய விழுமியத்திற்கு, இஸ்லாமிய கலாச்சாரத்திற்கு, இஸ்லாமிய பாரம்பரியத்திற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தனி ஆள் அல்ல, நீங்களும் ஒரு சமுதாயமாக அல்லாஹ் தஆலாவுடைய பார்வையில் பார்க்கப்படுவீர்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை சமுதாயத்தினுடைய வாலிபர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். வீட்டில் இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் எப்படி நடைமுறைப்படுத்துது? வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகள்கிட்ட பேசணும். இன்னைக்கு இது குறித்து என்ன செய்யலாம்னு சொன்னா, எந்த பெற்றோரும் பேசுவதற்கு தயாரா இல்லை. மகனை சீர்படுத்துகின்ற அல்லது அவனை நல்வழிப்படுத்துகின்ற முதல் பொறுப்பு பெற்றோர்கள்ட்ட தான் இருக்கு. அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அப்படியே அதை விட்டுட்டு வேற ஒரு ஆள்கிட்ட அதை பொறுப்பு கொடுத்துட்றாங்க. நான் சொன்னா கேட்க மாட்டேன்றான், நீங்க தான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி பெற்றோர்கள் எல்லோரும் என்ன செய்யறான்னு சொன்னா, பிள்ளைகள்கிட்ட உட்காந்து பேசுற அந்த விஷயத்துல கொஞ்சம் தூரமாக்கி நம்ம வச்சுட்டோம். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்ற பேச வேண்டும், பிள்ளைகளிடத்தில் கண்ணியமாக பேச வேண்டும். அல்லாஹ் தஆலா நிறைய உபதேசங்கள் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லியிருக்காங்க. அதுல லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு செய்த சில உபதேசங்கள் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும் பொழுது, யா புனைய, மகனே இப்படிலாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு எப்படியெல்லாம் உபதேசம் செய்தார்கள் அப்படின்ற வரலாற்றை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி தருகின்றான். அப்ப வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள், குறிப்பாக தந்தையாக இருக்கக்கூடிய நாம் என்ன செய்யணும்னு சொன்னா, நம்ம பிள்ளைகள்கிட்ட போய் இஸ்லாமிய சமூகத்தினுடைய இந்த கலாச்சாரங்கள் என்ன, எப்படியெல்லாம் ஒழுக்கமான வாழ்க்கை வாழ வேண்டும், கலாச்சார சீரழிவு என்ன அப்படின்ற விஷயத்தை பெற்றோர்கள், குறிப்பாக தந்தை தங்களுடைய பிள்ளைகளிடத்தில் பேசுகின்ற பொழுதுதான் என்ன செய்ய முடியும்னா சமுதாயத்தில் மாற்றத்தை கொண்டு வர முடியும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் போர்க்கால நடவடிக்கை. இது வெறும் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல நல்லவேளை இப்படி சொல்லிட்டா, இன்னல்லாஹ லா யுகையிரு மா பி கௌமின், ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா மாற்றத்தை கொண்டு வர மாட்டான், ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம், அவர்கள் மாறாத வரை அல்லாஹ் தஆலா சமூகத்தை மாற்ற மாட்டான். அந்த அன்ஃபுஸ் அப்படின்ற வார்த்தையினுடைய விளக்கத்தை எடுத்து பார்த்தா தெரியும், வெறும் நான் பயான் பேசுறதுனாலயோ அல்லது இது மாதிரியான முக்கியமான நிகழ்வுகள் நடத்துவதனாலேயோ அந்த சமூகம் மாறிவிடும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றார். அந்த வசனத்தினுடைய விளக்கத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம், அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் மாற்றத்தை விரும்பி மாற்றத்திற்கான நடவடிக்கைகளை கையில் எடுக்கின்ற பொழுதுதான் அந்த சமுதாயத்தினுடைய மாற்றம் என்பது சாத்தியமாகும் அப்படின்னு குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்றான். இப்போ மாற்றம் என்பது அது பயான் கேட்பதன் மூலமாக அல்லது இது போன்ற விஷயங்கள் அல்லது ஏற்பாடு செய்யக்கூடிய சிறப்பு நிகழ்வுகளில் கலந்து கொள்வதன் மூலமாகவோ மாற்றம் என்பது கிடைக்கும். ஆனால் குறைந்த சதவீத அளவுள்ள மாற்றம் மட்டுமே கிடைக்கும். அப்போ ஒவ்வொருவரும் தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தான் சார்ந்திருக்கின்ற சமூகத்தில் குடும்பமாக மாற்றத்தை ஏற்படுகின்ற முயற்சியில் ஈடுபடுகின்ற பொழுதுதான் அல்லாஹ் தஆலா சமூகத்தில், குறிப்பாக வாலிப பருவத்தில் மாற்றத்தை கொண்டு வருவான். அப்படிப்பட்ட சிறந்த வாலிப சமூகமாக அல்லாஹ் தஆலா நம் சமூகத்தை மாற்றுவதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.